திருப்பூரில் திமுக எம்எல்ஏ தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். 55வது வார்டில் உள்ள பாலம் மீது குப்பைகள் குவிந்து கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக புகார் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். குப்பைகளை அகற்றக் கோரி பொதுமக்களுடன் இணைந்து திமுக எம்எல்ஏ செல்வராஜ் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். எப்படி சொல்லுங்க மாச கணக்கு ஏரியா குப்பை போனதுக்கு அப்புறம் தான் போகும். நாளைக்கு ஒரு ஏரியாவுக்கு போவேன். அது எங்கேயும் சொல்ல மாட்டேன். அதான் பலமுறை அவர் சொல்லியாச்சம்மா, கோழிக்கு தண்ணி வாங்க இல்லம்மா, அதெல்லாம் ஒரு கூட்டம் போட்டான்னு சொல்லியாச்சு. குவிந்து கிடக்கும் குப்பைகளை அகற்றக் கோரி பொதுமக்களோடு இணைந்து திமுக எம்எல்ஏ தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காலத்ராஜா இணைப்பில் இருக்கிறார். காலத்ராஜா, என்ன தகவல்? பிரியதர்ஷினி, திருப்பூர் மாநகராட்சி 4வது வார்டு திருக்குமரன் நகர், திருமலை நகர் பகுதியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இதே பகுதியில் மாநகராட்சி சார்பில் குப்பைகளை உரமாக மாற்றும் மையமும் உள்ளது. இதன் அருகே மாநகராட்சி சார்பில் கடந்த 2 மாதங்களாக குப்பைகளும் கொட்டி வந்து உள்ளனர். இதனால் அந்த பகுதிகள் முழுவதும் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று அபாயம் இருப்பதாகவும் கூறி அப்பகுதி பொதுமக்கள் அவ்வழியே வந்த சட்டமன்ற உறுப்பினர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜிடம் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் அந்த பொதுமக்களின் கருத்தை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் அதே பகுதியில் பொதுமக்களுடன் சேர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். உடனே அந்த பகுதிக்கு வந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சட்டமன்ற உறுப்பினரிடம் இது சம்பந்தமாக பேசி தற்போது அந்த பகுதியில் குப்பை கூலங்களா உள்ள பகுதிகளில் இருந்து அனைத்து குப்பைகளும் அள்ளி வருகின்றனர். பிரியதர்ஷினி. காலத்ராஜா, தொடர்ந்து இந்த பிரச்சனை எத்தனை நாட்களாக நிலவி வர்றதா சொல்லப்படுது? எதனால இப்படி குப்பைகள் குவிந்து கிடக்கிறதாவும் பொதுமக்கள் புகார் சொல்றாங்க? இந்த குப்பை இந்த பகுதியில் கடந்த 2 மாதங்களாகவே இதே போல 3 வீதிகளிலுமே அடிக்கடி இந்த குப்பைகள் சேர்ந்துகிட்டே வருது. இதை தொடர்ந்து அள்ள முடியாமலும் திருப்பூர் மாநகராட்சி பல்வேறு பகுதிகளில் இதே போன்ற பிரச்சனைகள் உள்ளது. குறிப்பாக முத்தனம்பாளையம், பின்பு இடுவாய் போன்ற பல்வேறு பகுதிகளில் பிரச்சனை இருந்தது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் திருப்பூர் மாநகராட்சி பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வந்தது. இதன் காரணமாக மாநகராட்சி சார்பில் இதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு நடவடிக்கைகள் மாநகராட்சி சார்பில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு ஒரு மாத காலத்திற்குள் இதற்கான முடிவு எட்டப்படும் எனவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வந்ததா குறிப்பிட்டீங்க காலத்ராஜா. திருப்பூர் மாநகராட்சியோட மேயர் யாரு, எந்த கட்சியை சேர்ந்தவங்க? இந்த விவகாரம் தொடர்பாக அவங்க கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதா நேரடியா? தற்போது திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், அவர் திமுக கட்சியை சார்ந்தவர். இது சம்பந்தமாக அவருக்கு கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவர் உடனடியாக இதற்கான தீர்வு என்பது குறுகிய காலமான ஒரு மாதத்திற்குள்ளாக உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கிறார். நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி காலத்ராஜா. எப்படி சொல்லுங்க?